ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஏஜென்ட் கான்செப்ட் வச்சு பார்க்குறோம். ஏஐ ஏஜென்ட்னா அது எப்படி ஒரு ஹாலோ வேர்ல்டு அப்ளிகேஷன் எப்படி கிரியேட் பண்ணதை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி டர்ன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏஐ ஏஜென்ட்டில் மல்டி டர்ன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது ஒர்க் ஆகிறதுக்கான பேசிக் நீட் என்ன அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி சிம்பிளாக எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். So first, multi-turn என்ன? Multi-turn is an AI agent. Simply means that AI can have the conversation with multiple back and forth messages. For example, இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட கொஸ்டின் as a யூசர் நான் என்ன கேட்குறேன், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு கேட்குறேன். ஸோ ஏஐ எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது, பாரிஸ்ன்னு சொல்லி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஃபாலோஅப் கொஸ்டினாக நான் கேட்குறேன், வாட் இஸ் அ பாப்புலேஷன் சொல்லி கேட்குறேன். இப்போது இந்த டைமில் வாட் இஸ் அ பாப்புலேஷன் சொல்லி கேட்கும்போது இந்த மல்டி டர்ன் கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போது ப்ரீவியஸாக நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோமோ அது ரிலேட்டட் பண்ணி ஆன்சர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ன கேட்டிருந்தோம், வேட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ்னு கேட்டிருந்தோம், பாரிஸ்ன்னு சொன்னிச்சு. இப்போது என்னோடய கொஸ்டின் வந்து வாட் இஸ் அ பாப்புலேஷன் சொல்லி கேட்குறேன். அப்போது இது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஓகே பாரிஸ் ஆர் ஃப்ரான்ஸை பற்றி பாப்புலேஷன் சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் மல்டி டர்ன் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த மல்டி டர்ன் கான்செப்டை யூஸ் பண்ணாமல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ வாட் இஸ் த பாப்புலேஷன் கேட்கும்போது ரேண்டமாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், இல்லை எந்த பாப்புலேஷனுக்கு பற்றி கேட்குறீங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்ணலாம். ஸோ இந்த மல்டி டர்ன் கான்செப்டை எனேபிள் பண்ணதுனால என்ன ஆகும்னா ப்ரீவியஸ் கான்வர்சேஷனை வச்சு அதுக்கான ஆன்சரை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ மல்டி டர்னுங்கிறது என்னென்னா சிம்பிளாக மெனி கான்வர்சேஷன் டேர்ன்ஸ் வித் மெமரி கான்டாக்ட். ஸோ நம்ம ஏஐக்கு வந்து மெமரி ஆர் கான்டாக்ட் செட் பண்ணுறோம். அப்படி செட் பண்ணால் தான் இந்த மல்டி டர்ன் கான்செப்ட் வந்து எனேபிள் ஆகும். ஸோ சிம்பிளாக சொன்னால் அதர்வே மல்டி டர்ன் சொன்னால் மெனி கான்வர்சேஷன் டேர்ன்ஸ் வித் மெமரி. ஸோ ஏஐ வந்து ரிமெம்பர் பண்ணிக்கும் என்ன கான்டாக்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கும். இதை அச்சீவ் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் டாஸ்க் தான். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்போம், ஃபாலோஅப் கொஸ்டின்ஸாக வரும். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நேச்சுரல் கான்வர்சேஷன் வந்து எனேபிள் ஆகும் ஏஐக்கும் அஸ் எ யூஸருக்கும். ஸோ இதுதான் வந்து மல்டி டர்ன். ஸோ இது எப்படி நம்ம ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த கான்செப்டை பற்றி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ விஷுவல் ஸ்டுடியோ மூவ் ஆகும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எழுதுவோம் எப்படி இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன் பைத்தானில் லாமா கிளைண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ அது லாமா கிளைண்ட் வந்து என்னோடய லோக்கல் பிசியில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து அஷூர் ஏஜென்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து லாமா யூஸ் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் கால்டு வந்து மல்டி டர்ன் ஏஜென்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன் என்னோடய எல்எல்எம் மாடலுக்கு. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் சென்ட் ஃபங்க்ஷன். இங்கே வந்து என்னோடய மெசேஜை பாஸ் பண்ணுவேன். மெசேஜ் மீன்ஸ் ப்ராம்ப்டை பாஸ் பண்ணுவேன். அதை வந்து இந்த மாடலுக்குள்ளே ரன் பண்ணுறேன். ஸோ ஏஜென்ட் க்ரியேட் பண்ண ஏஜென்ட்டுக்கு ரன்னில் என்னோடய மெசேஜை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு மெயின் மெத்தட் எழுதியிருக்கேன். என்னோடய கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் எல்எல்எம்க்கு, மை நேம் இஸ் வினோத் ப்ளீஸ் ரிமெம்பர் இட்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புகிறேன். ஸோ அது மாடலுக்கு பாஸ் ஆகும். மாடல் ரெஸ்பான்ஸ் பண்ணோம், அதை பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் மாடல் ரெஸ்பான்ஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட் என்னோடய அடுத்த ப்ராம்ப்டை செட் பண்ணுறேன். வாட் இஸ் மை நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், அந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணணும். ஸோ இது ஃபங்க்ஷன். இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து என்னோடய சிங்க்ரோனஸ் ஏபிஐயில் என்னோடய மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோ, சென்ட் வேணாம், இது வந்து என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிக்கோ. இப்போது இந்த அப்ளிகேஷனில் வந்து நான் மல்டி டர்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எல்எல்எம் அப்ளிகேஷன் ஏஜென்ட் க்ரியேட் பண்ணுறேன், என்னோடய ப்ராம்ப்டை சென்ட் பண்ணுறேன், தட்ஸ் இட். இப்போது இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதோட ரிசல்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், மை நேம் இஸ் வினோத் ப்ளீஸ் ரிமெம்பர் இட்னு சொல்கிறேன். ஸோ எல்எல்எம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுது, ஓகே வினோத், ஐ வில் டெஃபினெட்லி ரிமெம்பர் யுவர் நேம். How can I help you today? I don't know your name. As an AI, I have no memory of past conversation. Don't know your personal information. You will have to tell your name. So next prompt video, what is your name ன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஆகுது, ஐ டோன்ட் நோ யுவர் நேம். ஸோ ஃபஸ்ட் ப்ராம்ப்டில் செட் பண்ணிட்டேன். செகண்ட் ப்ராம்ப்டில் இதை அனுப்பும்போது அது நேம் வந்து ரிமெம்பர் பண்ணல. ஸோ இப்போ நம்ம இந்த மெமரி கான்செப்டை எனேபிள் பண்ணால் மல்டி டர்ன் கான்செப்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ இங்கே இனிட் ஃபங்க்ஷனில்
self dot session to self dot agent create session. ஸோ இந்த கிரியேட் செக்ஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா கிரியேட் செக்ஷன் மல்டி-டர்ன் இன்ட்ராக்ஷனுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இந்த செஷனை எங்கே பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரன் மெத்தடில் பாஸ் பண்ணோம். ஸோ ரன் மெத்தடில் செஷன் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரிமெம்பர் பண்ணும். ஸோ இங்கே பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இதே போகாமல் ரன் பண்ணுறேன். இப்போ ரிசல்ட் பார்க்கலாம். ரன் அகைன். ஸோ நம்ம இங்கே நான் என்னோட பேர் அனுப்புகிறேன். மை நேம் இஸ் வினோத், ப்ளீஸ் ரிமெம்பர் இட். அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஓகே வினோத், ஐ காட் இட், யுவர் நேம் இஸ் வினோத், இஸ் தேர் எனி திங் ஐ கேன் ஹெல்ப் யூ டுடே. இப்போ நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் வாட் இஸ் மை நேம் கேட்குறேன். இங்கே வந்து யுவர் நேம் இஸ் வினோத், ஐ ரிமெம்பர் இட் பிகாஸ் யூ டோல் மீ. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அனுப்பின இன்ஃபர்மேஷன் வந்து இந்த செஷனில் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வந்து டெம்பரரி தான், பர்மனெண்ட் கிடையாது. பர்மனெண்ட் வேணுனாலும் நம்ம பண்ணலாம், அது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். பட் இப்போது இந்த சினாரியில் வந்து இது டெம்பரரி தான். ஸோ என்னோடய செஷன் க்ரியேட் பண்ணுறேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன், தட்ஸ் இட். இப்போ நீங்கள் ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் எகைன் வந்து இதை கால் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் க்ரியேட் செஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓல்டு செஷன் டெலிட் ஆகிட்டு நியூ செஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி ஒரு மல்டி-டர்ன் கான்வர்சேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு. தேங்க்யூ.